மனிதன் பள்ளிவாசலை விட்டு வெளியில போற போது சில பேர்கள் எவ்வளவு கூலி கொண்டு போவாங்க? உஷ்ருஹா, பெருமானா சொன்னாங்க, துஸ்உஹா சுமுன்ஹா சுமுன்ஹா சுதுசுஹா ஹுமுசுஹா ருபுஹா சுலுசுஹா நிஸ்ஃபுஹா. பெருமானா சொன்னாங்க, தொழுகை விட்டு வெளியில போற போது சில பேர்கள் கொண்டு போற கூலி எவ்வளவு தெரியுமா? கொண்டு போற கூலி பாதி தான் கிடைக்கும் சில பேருக்கு. தொழுகையில அவங்களுக்கு 100 கூலின்னு நல்லா எழுதியிருப்பான். இவர் நின்று வணக்கத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளால், இவருக்கு இருக்கிற வெளி சூழல் உள்ள வந்து மாட்டிக்கொண்டதால் மனைவிக்கு சோம் இல்லை, அந்த எண்ணத்தோடு உள்ள வரும்போது அதுல மாட்டிக்கொள்கிறார். அதனால பாதி கூலி கிடைக்குது. இன்னும் சில பேருக்கு பெருமானார் சொன்னாங்க, சுலுசுஹா பாதி கூட இல்லை, 3ல் 1 பாகம் கிடைக்கும். அவர் தொழுட்டு போறார். இன்னும் சில பேர் ருபுஹா 4ல் 1 பாகம் கூலி தொழுதார், 100 கூலி, அதுக்கு இவருக்கு 25, 4ல் 1 பாகம். ஹுமுசுஹா 5ல் 1 பாகம் சில பேருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தான் இவருக்கு கூலி. இன்னும் சில பேரை குறித்து சொன்னாங்க, சுதுசுஹா 6ல் 1 பாகம், சுபுஹா 7ல் 1, சுமுனுஹா 8ல் 1. கடைசியா சொன்னாங்க துஸ்உஹா 9ல் 1, நிறைவாக 10ல் 1ங்கிறாங்க. 10ல் 1னா என்ன? 100 கூலி அல்லாஹ் கொடுக்கறான், அவருக்கு 10 தான் கிடைச்சிருக்கு. என் கூட இன்னொருத்தர் வெளியில வர்றார், அவருக்கு 20 கிடைச்சிருக்கு. இன்னொருத்தர் வலது பக்கமா போறார், அவருக்கு 30. முன்னால ஒருவர் தொழுதுட்டு ஓடினார், அவருக்கு 50 கிடைச்சிச்சு. கடைசியில ஒருத்தர் வருகிறார், அவருக்கு 80 கிடைக்குது. இப்போ பள்ளிவாசலுக்கு வந்தது நம்ம 100 பேரு, 100 பேரும் 100க்கு 100 கூலி வாங்கிட்டு போகல என்று கன்ஃபார்ம் பண்ணாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரே கூலியில எல்லாரும் போறது இல்லை, ஆனா எல்லாரும் தொழுதுட்டோம். நான் வெளியில வந்தேன், பள்ளியை விட்டோம், நீங்கள் வந்தீங்கல்ல, யன்சரிஃபுர் ரஜுல், அப்படியே சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை முடிச்சிட்டு வெளியில வரக்கூடிய மனிதர்களை பாருங்கள், சமமாக வெளியே போவதில்லை, கூலி வித்தியாசத்தோடு விடைபெறுகிறார்கள். ஏன்? அந்த சூழ்நிலை தொழுகையில் அவனை பாதிக்கிறது. இதற்கு மன்னிப்பு வேணும். 100க்கு 100 பெற இடத்துல நான் 10 பெற்றுட்டு வந்திருக்கிறேன். 100க்கு 100 பெற வேண்டிய இடத்துல 20 கூலி, 100க்கு 100 30 தான் பெற்றிருக்கிறேன். இதற்கான தீர்வு என்ன? இன்னும் சில பேர்கள் 0வா வெளியில வருவாங்க. எல்லாம் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். சலாம் கொடுக்கிற வரைக்கும் தொழுகை உள்ளே அவர் என்று ஆக மாட்டார், எங்கேயோ சுத்திக்கிட்டே நிற்பார். அவர் போற ரூட்டு கூட முடியாது, இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி முடிச்சிருவாங்க. அவர் எங்கேயோ போயிட்டு இருப்பார், நஃப்சு பயணம் செய்துட்டு இருக்கும். அப்படி அங்க இங்க அந்த கடை இந்த கடை, பஜாரு, ரோடு, வீடு, அப்படியே போயிட்டே இருப்பார். மனசு எங்கோ அலம்பிட்டு இருக்கும், அதுக்குள்ள இமாம் சலாம் கொடுத்து விடுவார்.